Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திரு களஞ்சியம்மை, களத்தை வெல்ல தேவை கொள்கை கூட்டணியா தேர்தல் கூட்டணியா? அதிகாரத்தை வெல்லுவதற்கான ஒரு குறுக்கு வழிதான் இந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நீங்கள் பாருங்களேன், 2016 2021 திமுகவை தாறுமாறா விமர்சித்து திமுகவை கேவலமாக பேசி பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சி இப்போ 2026 திமுகவோட நிற்கிது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, 2024 நாங்கள் தோத்து போனதுக்கு காரணமே பிஜேபி தான் சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே விமர்சிச்சாங்க. ஐயா மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இனி ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி கிடையாது, நாங்கள் இனி அம்மாவின் வழியில தான் செல்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க 2026 பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ கூட்டணி வைப்பதனுடைய தாற்பயம் என்ன, நோக்கம் என்ன? கேரளாவை எடுத்துக்கங்க, அங்க காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரிகள், ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி நட்புல இருக்காங்க. அப்ப இதுல எங்க இருக்கு கொள்கை, எங்க இருக்கு கூட்டணி? யோசிங்க பார்ப்போம். அப்போ கூட்டணி அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுது. நேற்று வரைக்கும் திருடன்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு காலையில போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம், மக்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய துரோகமா இல்லையா? அதனாலதான் அரசியல் கட்சிகள் அதான சொல்றாங்க, தேர்தல் கூட்டணி வரும்போது கொள்கை பார்க்க வேண்டிய தேவையில்லை, வெற்றி தான் முக்கியம், அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்றதான நான் சொல்றேன். இது இப்படி தேர்தல் கூட்டணிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில போறதுனால ஏற்படுகிற விளைவுகள்லாம் ரொம்ப படு மோசமா இருக்கு. கூட்டணி தர்மம் அப்படின்னுவாங்க. அது என்னன்னா, யாரோட கூட்டணி சேர்ந்து நிக்கிறீங்களோ அவர்கள் என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும் சரி நீங்க பொறுத்துக்கிட்டு இருக்கிறது, அதை கேள்வி கேட்காம இருக்கிறது. அதே மாதிரி அவங்க நியாயமான விஷயம். இப்ப விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இருக்கு. வேங்க வயல்ல திமுக எவன் மழை தண்ணியை குடித்தானோ அவன் தான் கலந்தான்னு சொல்லுகிற போது எதிர்த்து போராட முடியல. புரியுதுங்களா? அதனாலதான் நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, கூட்டணி அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் செயல்பாடு, ஒரு சந்தர்ப்பவாதம். குறுக்கிடுக்கு முன்னாடி 10-15 ஆண்டுகளாக நீங்க களத்துல போராடிக்கிட்டே இருக்கீங்க. 2010 ஆரம்பிச்சீங்க, தொடர்ச்சியா களத்துல நின்றுட்டே இருக்கீங்க, தனித்தே நிக்கிறீங்க. இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வரல. நீங்க இப்ப நீங்க நினைக்கிற இல்ல செய்யணும்னு நினைக்கிற இப்ப நிறைய திட்டங்களை சொல்றீங்க, இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே செயல்படுத்தணும் அப்படின்னா அதிகாரத்துக்கு வரணும். மற்ற கட்சிகள், கூட்டணி அமைத்திருக்கிற கட்சிகள் எல்லாம் எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணும், மக்களை ஏமாற்றணும், சுரண்டணும்னு நினைக்குது. நாங்க அப்படி நினைக்கல. ஒரு தலைமுறையை விழிப்புணர்வு அடைய செய்யணும், ஒரு நேர்மையான பாதையை வடிவமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில நாங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளின் மனதுல விதைகளை தூவி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாள் உறுதியா அது முளைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். எப்படியாவது போய் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் ஒரு தூய அரசியல், அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் அந்த நம்பிக்கை சாத்தியமானு கேட்கிறேன். இது உங்களோட இலக்கு இருக்கும்ல, இத்தனை ஆண்டுகள்ல இந்த உங்களை மாத்திர முடியும், அல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்திட முடியும் அப்படின்ற ஒரு இலக்கு ஏதாவது இருக்கா? இந்த நிலப்பரப்பில் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு இருந்து, அவர்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கா இல்லையாங்கிறது தான் இங்க கேள்வி. அதற்கான தேவை இருக்கு அப்படிங்கும் போது அந்த தேவையை நிறைவேற்றுகிற பணியை கடந்த 16 ஆண்டு காலமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் 1.1 4% மாறி 4% 7 ஆகி 7 8.22 மாறி நாங்கள் தொடர்ச்சியா மக்கள் மனதில் இடம்பெற்று கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சி உங்களுக்கு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. இது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. 2016 தேர்தல் அரசியல் இருக்கீங்க, மக்கள் உங்களை தான் தேடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களை அதிகாரத்துல மேல ஏத்தி வச்சிருக்கணுமே, அது நடக்கலன்றதான. 60 ஆண்டு காலமா பொது புத்தியில போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க தேர்தலுக்கு தேர்தல் இலவசங்களை அறிவிக்கிறீங்க, தேர்தலுக்கு தேர்தல் காசு கொடுக்குறீங்க. ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் கையேந்துகிற நிலையில் நீங்க தான் வச்சிருக்கீங்க. 60 வருஷமா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து இந்த மக்களை என்ன நிலைமையில வச்சிருக்காங்கன்னா, 1000 ரூபாய் கொடுப்பானா 500 ரூபாய் கொடுப்பானான்னு கையை இப்படியே வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்க
இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வந்தோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இலவசம் அவசியம் இல்லையா? அவசியமே. இலவசம் எதுக்கு அவசியம்? நாங்க என்ன சொல்றோம், உனக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா கொடுக்குறேன். படிச்சு முடிச்ச உடனே நீ படித்த படிப்புக்கு நாங்கள் வந்து வேலை கொடுக்குறோம். அந்த வேலைக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளத்தை கொடுக்குறோம். அதை கொண்டு நீ ஒரு தன்மானமிக்க வாழ்க்கை, சுயமரியாதை வாழ்க்கை நீ வாழ்றான்ல நாங்க சொல்றோம். ஆகவே அதுக்கு ஒரு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு, இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டாமல் காப்பாற்றுவதற்கு, இங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் தமிழகம் தன்னிறைவு அடைவதற்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக வந்தே தீரும். அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம். 2026 தேர்தல் முடிவுகள் அதை உங்களுக்கு சொல்லும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.